அனைவருக்கும் வணக்கம். பள்ளிகள் எப்பொழுது திறக்கப்படும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒரு சில நபர்கள் எந்த பாதிப்புமே இல்லாத ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ இன்னுமே பள்ளிகள் திறக்க மாட்டேங்கிறாங்களே, பிள்ளைங்களுக்கு படிப்பு கெட்டு போகுதுன்னு இப்படியும் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. இல்லை சிட்டி டவுனில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு சில ரூரல் ஏரியாவில் அந்தந்த பகுதியில் பாதிப்பு கேட்டபோல் அவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஏரியாவில் இருக்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. மாணவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ எவ்வளோ தான் நம்ம பண்ணியிருந்தாலுமே அந்த பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சகஜமாக எந்த விதமான பயமே இல்லாத உலாவி சுற்றி தெரிந்து தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போகக்கூடாதுங்கிற மற்ற எல்லா பிளேஸுக்கும் போகிறாங்க. அதை நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. மாணவருடைய பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். ஆனால் எந்த பசங்க எல்லாருமே வெளியில் ஜாலியாக தான் சுற்றுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பெரிய பசங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கோம், சின்ன பசங்களுக்கு நான் சொல்லவே கிடையாது. இப்போ 10th 12th மட்டும் இப்போ ஸ்கூலில் திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற போல் இப்போ 8ஆம் தேதிக்குள்ளே நடத்தி 8ஆம் தேதி உடனடியாக அறிக்கை சமர்ப்பித்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் குழு கலந்தாலோசித்து எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ஓப்பன் பண்ணலாம், இல்லை எத்தனை பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் எதிர்க்கட்சிகள் இவங்கள்ட்ட எல்லாத்தையுமே பொதுமக்கள் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து எல்லாத்தையுமே கருத்து கேட்பு நடத்தி ஜனவரி 20ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தான் தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் இது அதாவது ஓகே சொல்லிட்டாங்கன்னா மெஜாரிட்டி பள்ளி திறக்கலாம்னுங்கிற ஒரு கருத்து வந்துச்சுன்னா ஜனவரி 20ஆம் தேதி நம்ம திறந்துக்கலாம். பள்ளிகளை திறந்துக்கிட்டு ஓரளவு, ஏன்னா சிலபஸ் குறைக்கவே இல்லை. அதை எல்லாருமே நோட் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் எல்லாமே என்ன நினச்சிருப்பீங்கன்னா சிலபஸை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ குறைச்சிருப்பாங்க, 30% தான் குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 70% பாடங்களை இன்னும் குறைவான நாட்களுக்குள் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், ஆசிரியர்களுக்கு நடத்துறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதை எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுக்கணும். 10, 12 மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் நிச்சயம் பெற்றோர்கள் தயவுசெய்து பள்ளிகளுக்கு போயிட்டு அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா பள்ளிக்கு போயிட்டு உங்களுடைய கருத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும், கால நிலவரம். ஆனால் உங்கள் கருத்தை மட்டும் தயவுசெய்து சொல்லாதான் இருக்காதீங்க. எல்லாருமே போயிட்டு கருத்தை பதிவு பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற இருக்குது. அதை கலந்துக்கிட்டு சொல்லி அவங்களோட கருத்தை தெரிவிங்க. நிச்சயம் பார்க்கலாம். எந்த ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரியல. நிச்சயம் எது வந்தாலுமே ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நினைப்போம். அனைவருக்கும் நன்றி.